Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya Indiaவின் Naya cool drink, Campa is back, Chica. கேம்பானா கேம்பா தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. முக்கு மேல ராஜா கேம்பானா கேம்பா தான். நீங்க பாத்துக்க ஜூரல் போட்டு பொசுக்கிட்டாங்க அவங்கள போட்டு அங்க ஸ்காய்ஸ் நல்லா ஆனாங்க. அது ஒண்ணு. பட் அதுக்கப்புறம் மறக்காத ஹோலி சனா சாப்பிடுங்க. ஹெட் டு டோ டோட்டல் பாடி வெல்னஸ். Yeah, but really the man of the day is that rough diamond Samir Rizvi. Last show number sollindom, watch out for this boy in the season in a third continuous 50 in the IPL, third continuous man of the match. Oru gaalathula CSK believed a lot in him, picked him for a lot of some. And the time he was still very raw. ஆனா 2 years of development Chica என்ன காமிச்சிருக்கான் பாரு. ராய்டு கூட actually சொல்லியிருந்தாரு ஒரு மீடியம் பேஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளமா இருந்தது. டுடே ஹி நோஸ் ஹவு டு ஹேண்டில் மீடியம் பேசர்ஸ் ஆல்சோ. ஹி இஸ் அ பிரில்லியன்ட் பிளேயர், ஸ்பின்னர். நம்ம இன்னைக்கு பார்த்தோம் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ பேட்டர்ஸ் ஹூ யூஸ் தேர் ஃபீட் அகேன்ஸ்ட் ஸ்பின். மயங்க் மார்க்கண்டே bowling போடும்போது he used his feet. It was amazing to see Samir Rizvi go 11 of 20. அதுக்கப்புறம் ஒரு அடி அடிச்சாம் பாரு, ஒரு அடி அங்கேருந்து. இட் வாஸ் சம்திங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் டிசி அப்செட்டிங் மும்பை, ராஜஸ்தான் ஹோல்டிங் தேர் நர்வ்ஸ். ஜிடி லாஸ்ட்ல தடி மாதிரி வின் பண்ண மாதிரி வந்துட்டாங்க. அங்கேருந்து தோத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் தோக்குற மாதிரி இருந்தாங்க, அதுக்கப்புறம் வின் பண்ற மாதிரி இருந்தாங்க, அதுக்கப்புறம் தோக்குற மாதிரி இருந்தாங்க. இட் வாஸ் such a seesaw game, but an amazing game, an amazing day of cricket, Chica, actually. சூப்பர். பட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சமீர் ரிஸ்வி நீ சொன்ன மாதிரி ஒரு 3 கன்சிக்யூட்டிவ் மேன் ஆஃப் மேட்சஸ்னா லாஸ்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் அண்ட் க்ரூஷியல் பேசஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்எஸ்சியோட ஒரு டஃப் பொசிஷன்ல வின் பண்ணி கொடுத்தான். பட் அங்க எப்படின்னா நீ சொன்ன மாதிரி ஹி இஸ் இம்ப்ரூவ்ட் ஹிஸ் கேம் இன் ஆல் ஃபேர்னஸ். அங்கதான் என்ன பண்ணோம், இட் இஸ் a lesson also for all of us. இப்ப பாரு, இப்ப கார்த்திக் சர்மா மாதிரி பையனோ, பிரசாந்த் மாதிரி பையனோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமா, we have to groom them, we have to groom them. You never know, they might come good, very good. நாளைக்கு ஆடலாம், எப்ப வேணா அடிக்கலாம். சோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து க்ரூம் பண்ணனா we realize the value of these guys. இன்னைக்கு இந்த கார்வின் பாஷா போட்டு ஒரு அடி அடிச்சா பார்த்தா ரிஸ்வி. அங்க பார் நாங்க, இங்க பார் பாயிண்ட், இங்க பார் ஸ்கொயர் லெக். ஸ்பின்னர்ஸ் விடு, இந்த கார்வின் பாஷா 3 6 அன்னைக்கு போட்டு பொழங்கெடுத்து தான் போடுவான் அன்னைக்கு. சீகா, எனக்கு என்ன தெரியுமா சீகா, இந்த பையன் கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனோட கிரிக்கெட்டிங் ஐக்யூ இஸ் வெரி 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 குட் சீக்கா. கரெக்டா டார்கெட் பண்றான் சீக்கா, எந்த போலர் அடிக்கணும்னு. பும்ரா போடும் போது கரெக்டா ரெஸ்பெக்ட் கொடுத்து சிங்கிள் எடுத்துட்டு அந்த சைட் போயிடுறான். இஸ் நாட் சேலஞ்சிங் எவ்ரி போலர். ஒரு பவர் ஹிட்டர் மாதிரி இல்ல அவன். ஹி இஸ் அ ப்ராப்பர் T20 பிளேயர். இன்ஃபேக்ட் ஒரு அந்த சேஸ் மாஸ்டர் மாதிரி வர ஆரம்பிக்கிறான் அவன் லாஸ்ட் 3 இன்னிங்ஸ்ல. வெரி யங் இன் ஹிஸ் கெரியர், பட் இந்த லாஸ்ட் 3 இன்னிங்ஸ் ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல இருந்து ஹிஸ் சேஸ் சீக்கா. இட்ஸ் நாட் லைக் ஒரு கம்ஃபர்டபிள் சேஸ் அப்படி இல்ல. இன்னைக்கு பாருங்க 7 for 2, KL ராகுல் காலி, நிதிஷ் ராணா காலி. ஒரு பவர் பிளேல they were going at run a ball. அதுக்கப்புறம் he just stepped on the accelerator, he just never looked back again. லாஸ்ட் மேட்சும் இப்படியே தான் 40 for 4. அதுக்கு முன்னாடி மேட்சும் அவன் வின் பண்ண மேட்ச் 58 நாட் அவுட் அடிச்ச மேட்ச். அகைன் டெல்லி வேர் இன் சம்வாட் ஒரு 70 for 4 அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க. ஸோ திஸ் பாய் சேசிங் இன் வரும்போது this boy is proving to be such a really really underrated weapon, Chica. பர்ஃபெக்ட்டா சொல்றீங்க. இதே பாய் ஐ திங்க் CSK bought for 9-10 crores. ஒரு ரெண்டு மேட்ச் ஆனா அதுக்கப்புறம் ஆடவே இல்ல. 8 crores, 8.2 crores. 8 crores ஒரு ரெண்டு மேட்ச் ஆனாங்க, அப்புறம் ஆடலக்கு அப்புறம் he was dropped and he got picked up by the same. But good, the way you have groom youngsters, it's probably what you call a new eye opener for all of us. இந்த மாதிரி இருக்கலாம், இவருக்கு டேலண்ட் இருக்கா பேக்கப் பண்ணுங்க, அந்த மாதிரி தான் காமிச்சிக்கலாம். பட் என்ன பிடிச்சா the way he handled Bumrah, the way he handled Santner also. பாரு, அவனுக்கு தெரியும் அவன் மெயின் ஸ்பின்னர் சாண்ட்னர் தான். அவன் ஆடி முடிச்சா போறியான்டா மயங்கமாக அலட்சியமா தங்கிங்கன்னா நேரம் இறங்கி நேரம் ஸ்ட்ரெயிட் விட்டாச்சா பாரு. அவன் அடிக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேட் ஷாட்ஸ், கத்தி கத்தியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாத்தியா 7-6 ஆடி போட்டா பொசிக்கிட்டா போட்டு பாம்பே ஒண்ணுமே இல்ல மாக்கிட்டாங்க பாம்பே போட்டு.
outstanding of well and Rizvi. Superba now. There was 7 for 2 and Soramari coming back against a good select bomb. It's not an easy wicket. Ball கொஞ்சம் நின்னு வந்தது. It's not an easy wicket to bat also. சூரியகுமார் போஸ்ட் பேஷன் சொன்னான். அவனுக்கு பார்த்தா சூர்யா மட்டும் தான் அடிச்சான் அவங்களுக்கு. எனக்கு என்ன புரியல, எஸ் ஃபேர் இனஃப், ஹார்திக் பாண்டியா இஸ் நாட் வெல், அவன் எல்லாம் ஆடல. They are missing Will Jacks a lot. 100% Mumbai Indians are missing Will Jacks. ஆனா எப்படிடா போல்ட் எப்படா டிராப் பண்ணா நீ? How can they drop Bolt? புரியவே இல்லை. I think Hardik Pandya இல்லாததுனால they wanted that ஒரு all-rounder, so அதனால கார்பன் பாஷ்க்கு போயிருந்தாங்க. I think அதுக்கு வந்து they could have gone for an out-and-out bowler in Bolt, ஒரு new ball bowler along with Deepak Chahar. தீபக் சாகர் இன்னைக்கு ஆக்சுவலி நியூ பால்ல சூப்பரா போட்டான். ஷார்துல் இன்னைக்கு பொழந்துட்டாங்க. நம்ம ஆள் வந்தார் பேக் ஓல்ட் ஃபார்ம் மிஸ்டர் ஓல்ட் தாக்கூர் பட்டாரா. ஒரு மேட்ச் போன வருஷம் ஞாபகம் இருக்கு எனக்கு. எல்எஸ்சி எஸ்ஆர்எஸ் முதல் மேட்ச் நல்லா போடுவான், 3 விக்கெட் எடுப்பான். அதுக்கப்புறம் கோகுலநந்தன கோவிந்தா அரே கோவிந்தா தான் ஆரம்பிச்சிருது. அவர் போன மேட்ச் மேன மேட்ச் வாங்கிட்டாரா, அவரோட கோட் ஆஃப் த சீசன் ஓவர். பாருங்க, நான் தாக்கூர் போட்டு அடிக்கடி முகேஷ் குமார் ரொம்ப நல்லா போலிங் போட்டான், எங்கிடிக்கு நல்லா போட்டான். பட் சூப்பரா போட்டான். அங்கதான் ஆக்சுவலி மேட்சே வின் பண்ணாங்க அவங்க. அந்த முகேஷ் குமாரோட ஓப்பனிங் ஸ்பெல், அக்சர் பட்டேல் அந்த விக்கெட் ஆஃப் ரோஹித் சர்மா நல்லா கேப்டன் பண்ணார். அக்சர் பட்டேல் rotated his bowlers really well. Having Ngidi in the death is proving to be such a really big advantage. அவங்களுக்கு அவங்க காமிக்கிறான் Ngidi and Natarajan back at his best. இந்த ரெண்டு bowlers டெத்ல இருக்கிறதுனால right now Chika they are not missing Mitchell Stark. இப்போதைக்கு they are not missing Mitchell Stark. They are looking fine without Mitchell Stark. மிச்சி நீ வரவேணா மச்சி, நீ அங்கே இரு மச்சின்னு சொல்லிருப்பாங்க. மிச்சி யூ பி தேர் மச்சி. நோ, நீ வந்து நான் 2 ஓவர் தான் போடுவேன், எங்க கிரிக்கெட் ஆஸ்திரேலியா தான் போட போறாங்க. அது மச்சி நீ அங்கே இரு மச்சி, அந்த பைசா கழிச்சு நீ போயிடுவாங்க. அவனுக்கு மிச்சி யூ ஸ்டே தேர் மச்சி அப்படின்வாங்க. இவங்களுக்கு சேவிங் தானே அது, வாட் எவர் கம் சேவிங் பாத்துவாங்க. ஏன்னா நட்டு சமயா போலிங் வரும். நட்டு போட்டு சிக்னஸ் யாரும் மாச்சாங்க யாக்கரு அண்ட் ஸ்லோ பவுன்ஸ் சமயா போடுறான் நட்டு. அண்ட் நட்டு நீ சொன்ன மாதிரி அக்செப்ட் பண்ணி யூஸ்ட் வெரி வெல். இப்ப இனிஷியலா கொடுக்கவே இல்லை, டுவர்ட்ஸ் என்ன போனது நட்டுவை போட்டு. And in all fairness, I think they bowled to a plan. எப்படி போடணும், even Suryakumar they didn't get away with it. Suryakumar also got at the wrong time. அவன் லாஸ்ட் 4 ஓவர் அவனுக்கு நமந்து இருந்தானா மேபி they could have got it to a good score. 15th or 16th or out ஆயிடும் Suryakumar. அது அங்கதான் அவங்களுக்கு மாட்டினாங்க. அந்த எண்ட்ல they could not take off. They could not take on. அங்க போய் நீங்க என்கிடிக்கு நிறைய கிரெடிட் கொடுக்கணும் ஜிகா. லாஸ்ட் மேட்சும் பாருங்க, பெரிய விக்கெட் ஆஃப் நிக்லஸ் பூரான். இந்த மேட்சும் பெரிய விக்கெட் ஆஃப் சூரியகுமார் யாதவ் ரைட் டைம்ல. ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கும் என்கிடி ஆக்சுவலி. பட் யா, டெல்லி இன் தி எண்ட் சூப்பர் பார்ட்னர்ஷிப். சமீர் ரிஸ்வி ஆல் தி வே டேக்கிங் இட். மும்பை மிஸ்ஸிங் ஹர்திக் பாண்டியா அண்ட் அகெயின் ஒரு ஸ்டட்டரிங் ஸ்டார்ட் தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஒரு டாமினன்ட் ஸ்டார்ட்டே பார்க்க மாட்டோம் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்து. திஸ் கமிங் அவுட் ஆஃப் த பிளாக், ஃபர்ஸ்ட் 4 games, winning 4 games and showing நாங்க தான் பெஸ்ட் டீம். We keep saying they are the best team, Chika, but in the last 3 years they are not living up to their potential. கரெக்டா சொல்ல. திடீர்னு பார்த்தா நீங்க ஆண்டது பார்த்தா நிதாயா பெஸ்ட் டீம் மனுஷன் ஐயோ இப்ப அந்த மாதிரி தோணுது. ஆனா மச்சான் லார்ட் தாக்கூர் வரைக்கும் கவலையே கிடையாது ஆப்போசிஷனுக்கு. லார்ட் தாக்கூர் போலி போட்டா பாத்தியா, அச்சா பாத்தியா பாடுறான், டிராக்கரை எடுத்து போடுறான். 3 overs 41 அங்கேயே முடிச்சாங்க மேட்ச். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா who is their second spinner? Will Jacks. They are missing Will Jacks a lot. இந்த கார்பின் பாஷ்லாம் 11 ஆடவே கூடாது. நீ உண்மையை சொல்லுற, நீ கார்பின் பாஷ்லாம் போட்டா அகைன் அடிப்பாங்க. நீ நல்ல கிரிக்கெட் சொல்றீங்கடா, நீ நீ எல்லாம் சொல்றீங்கடா. என்னைக்குடா பிரமாதம் பண்ணி பாத்துறீங்களா? ஆடி அம்மாஸ் போனா நீங்க பேட்டிங்ல ஐபிஎல் அவன் 2 மேட்ச் வந்து சூப்பரா பண்ணானே சேக்கா மும்பைக்கு. அனி இந்த மாதிரி ஏதோ ஒரு 2 மேட்ச் பண்ணுவான், 10 மேட்ச் 2 மேட்ச் நல்லா அவ்வளவு மேட்ச்லாம் ஆடவே இல்ல சீக்கா. நீங்க ரொம்ப ஏர்லியா ஜட்ஜ் பண்றீங்க. as usual ஜட்ஜ் பண்ணி நான் போன வருஷம் பார்த்து அவனை நல்லா பார்த்து தான் சொல்றேன். Okay, that's my point of view. I could be very what you call harsh. You can call me harsh. You can call me whatever you want. You are biased, Chika. Everybody knows that. Come on. I am biased. Never venda. Shardul Thakur quota over the season. And the first match KKR quota over. இனிமே ஆனாங்கன்னு வச்சுக்கோ, இங்கே பார் அங்கே பார் தான் ஷூரா எல்லா மேட்சும். கவலையே பட வேணாம். They have to make the adjustment. Will Jacks are missing. எப்போ வரானா Will Jacks தெரியல. எப்போ வர போறானா Will Jacks? இன்னும் ஒரு மேட்ச் மிஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். தெரியல, இப்போதைக்கு வரல. அவங்களுக்கு இன்னும் April 7th அவன் Will Jacks தான் அந்த பேட்டிங், அவங்களுக்கு பேட்டிங் டெப்த் வருது, பேட்டிங் பேலன்ஸ் வருது, போலிங்லயும் பேலன்ஸ் வருது. அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட் அவனால முடியல வித்வுட் ஹார்திக். ஹார்திக் வாஸ் ஆப்வியஸ்லி பெஸ்ட் டுடே இன் ஆல் ஃபேர். ஆனா நிசாங்கா பர நல்லா ஆடினா அவனுக்கு. அண்ட் குட் டு see நிசாங்கா doing well for a win. ஒரு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் நல்லா ஆடினா நிசாங்கா அன்னைக்கு. So he also did a brilliant job today. Yeah. But the second match was a nail biter, Chika. Superba in the match actually. Rajasthan versus இது. Rajasthan should have probably got 20 more runs in அவங்க they would have felt.
ஏன்னா ஹிட்மயர் அவுட் ஆன ராங் டைம். ஜடேஜா லாஸ்ட்ல வந்து he couldn't get going. He wasted 7 balls actually. He didn't get going at all. But 210 டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க சீக்கா. வினிங் த டாஸ், எலெக்டிங் டு பேட், பிரேவ் கால். ஏன்னா அங்க சேஸ்ல தே ஹேட் த மேட்ச் ஜிடி. ஒரே ஓவர் ஆஃப் ரவி பிஷ்னாய் ஜஸ்ட் டர்ன் த மேட்ச் அரவுண்ட். ரவி பிஷ்னாய்க்கு நிறைய கிரெடிட் கொடுக்கணும். நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க பாருங்க, என்ன ஆர்ஆர் இஸ் ஃபிட்டிங் இன் பெர்ஃபெக்ட்லி. ஹி இஸ் பிகமிங் தேர் லீட் ஸ்பின்னர். 4 for 41. அந்த 4 for 41 நிறைய லக்கி பவுண்டரிஸ் வேற, ஒரு இன்சைட் எட்ஜ் 4, ஒரு அவுட் சைட் எட்ஜ் 4, அதெல்லாம் வேற போச்சு ஆக்சுவலி அவனுக்கு. பட் he turned out to be the key figure. And lastல ஜாஃபர் ஆர்ச்சர் and தேஷ்பாண்டே shutting out. பா, சூப்பர் overs. 2 overs 16 to win இருக்கும்போது coming and shutting it down. அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது பாக்குறதுக்கு ஆக்சுவலி. But the way ரபாடா and ரஷீத் கான் took that partnership, ஒரு 1 over லாஸ்ட் ஓவரே போவாதுன்னு நினைச்சோம். But the way the Archer came back that over along with Tushar Deshpande bowling that shutdown over in the last over, வேற level and super good to see. நல்ல finish for the they missed kill today ana Gujarat. I thought Sai Sudarshan played brilliantly. Chase no ஆரம்பிச்சான். குஷா கிரவுண்ட் ஆனா Sai was timing the ball very well today. Well done that Sai. Actually, the sense of timing was very good and choice making was very good. பார்த்தா அவருடைய CV கரெக்ட். Alex he is playing authentic cricketing shots. அவன் அடிக்கிறதே தெரிய மாட்டேது. கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடினா அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, மிடில் ஆடுறவங்களுக்கு வந்து புஷ்ஷுக்கு போடுது. பட்லர் அடிக்கணும், புஷ்ஷுக்கு மிடில் ஆடுறது. வாஷிங்டன் போலிங் போட மாட்டேன்றான், பேட்டிங் ரன் அடிக்க மாட்டேன்றான். சரி, மிடில் ஆடுற புஷ்ஷு இறங்கிடுச்சு. நீ பாரு, ஒண்ணுமே இல்ல. 73-26 விதிகள் தான் பின்கோடு. கடைசியில பார்த்தோம்னா அந்த ரபாண்டா வந்து அவங்களுக்கு சேவிங் கிரேஸ். See, Rashid Khan, you all expect him to do well. That's okay. But ரபாண்டா வந்து நல்ல ஒரு ஆடி அச்சமாதியா. That scared everybody. ஒரு ஸ்டேட் அவங்களுக்கு ஈஸி வின் மாதிரி இருந்துடா இவங்களுக்கு. பட் ரபாடா வந்து ஆக்சுவலா மேட்ச் வாஸ் இன் தேர் ஹேண்ட்ஸ் லாஸ்ட் 2 overs நீ சொன்ன மாதிரி. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு துஷார் தேஷ்பாண்டே. நான் உண்மையை சொல்லட்டுமா, நான் யோசிச்சேன் என்னடா துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் ஓவர் கொடுக்குறானே, என்னடா ஆச்சு இவனுக்கு பராக் நினைச்சேன். ஏன்னா பராக் பார்த்துட்டு இருக்கானா, பராக் தேஷ்பாண்டேன்னு நினைச்சேன். நான் ஆண்ட்ரே பேக்கர் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருப்பேன். வாட் அன் ஓவர் பை துஷார் தேஷ்பாண்டேனா, அமேசிங். அவனை கட்சியில பார்த்தா இப்போ பினிஷிங் ஓவர் ஆன சிஎஸ்கே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆடின சிஎஸ்கே ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ ஒரு பினிஷர் என்னடா டெக் போலர் ஆயிட்டான். செமையா போலிங் போறான், பிரில்லியண்டா போலிங் போனான். எல்லா டீம்ஸும் அவங்களோட போலிங்லாம் நல்லா சார்ட் அவுட் பண்ணிட்டு வராங்க. அதுதான் நல்லா தெரியுது ஆக்சுவலி. அதுதான் நம்ம பண்ணணும். we'll definitely talk about that. But yeah, RRக்கு த்ரூவ் ஜுரேல் batted out of his skin actually. கொஞ்சம் இனிஷியலா it took some time. But then even him after those 20 balls, he just got going. Sama shots at நான் பார்த்தேன். நீ அந்த மிட் விக்கெட் ஸ்கொயர்ல அந்த மிட் விக்கெட் ஏரியால அடிக்கிறான் தெரியுமா, மீடியம் பேசலாம் ஸ்பின் ஆடணும். அந்த விப்பி ஷாட் இந்த மீடியம் பேசலாம் அப்படின்றான், டக்குன்றான், பால் பறக்குறான். Some amazing shots he played. I mean, that அது ஷாட்லாம் ஜெனரலா விராட் கோலி தான் அப்படி அடி பார்த்தோம். அந்த ஷாட் த்ருவ் ஜுரேல் அதே மாதிரி அடிக்கிறான். செம்மையா விப்பி ஷாட் செம்மையான த்ருவ் ஜுரேல். இன்னைக்கு இன்னைக்கான ஜெயஸ்வால் தான் அக்ரெசரா இருந்தாரு. சூரியவன்ஷி வந்து செகண்ட் அக்ரெசரா இருந்தாரு. 2 பேரும் சூப்பரா ஆரம்பிச்சாங்க. திருப்பி yet again 4 overs 58 அவங்க. நத்திங் சேஞ்ச். பட் ஜெயஸ்வால் காட் அவுட் த ராங் டைம். திருப்பியும் ஆர்ஆருக்கு வந்து ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, ஜெயஸ்வால் காட் அவுட் த ராங் டைம், ஹிட்மயர் காட் அவுட் த ராங் டைம். கரெக்டா அவங்க 2 பேரும் செட்டில் டவுன் ஆயிட்டு வேர் தே குட் புஷ்ட் ஆன் டு கெட் 230 240 புட் த கேம் அவே, அங்கதான் மிஸ் அவுட் பண்ணாங்க. பட் இன் தி எண்ட் they fought back really well and they shut it down. They got another 2 points. GT yet to get off the mark along with CSK, along with KKR. சூரியவன்ஷி டே நான் பேட்டிங்னு பார்த்தேன். வெயிட் பண்ணிட்டே இருந்தா அடி அடிச்சுதான். ஃபர்ஸ்ட் பால் ரஷீத் கான் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்க போட்டு அவுட் ஆயிடுறான். பட் நல்லா ஆடுறான் பையன். நீ பாரு, நீ வந்து செகண்ட் ஃபீல்ட்ல இல்ல, கட்சியில அவன் ஸ்ட்ரைக் ரேட் பண்ணா 172. ஸ்டில் அவன் தான் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட். அவன் அடிக்கிறது தெரிஞ்சு அவன் நம்மளாம் என்னாச்சு, சூரியவன்ஷி அடிச்சு நம்மளுக்கு பழக்கம் ஆயிடுது. அடிச்சானா 250 ஸ்ட்ரைக் ரேட்டு, 300 ஸ்ட்ரைக் ரேட் பார்த்துட்டு 172 ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டா அப்படி தோணுது. அந்த மாதிரி ஆக்கிட்டு நான் பேட்டிங் அவன். அது மாதிரி என்னது சூரியவன்ஷி 172 அப்படின்னா சூப்பர். நாங்க சூரியவன்ஷி ஜெயஸ்வால் ஸ்டார் குத்துல அவன் காலி ஆயிட்டாங்க ஆக்சுவலா. பட் பராக் வந்து பராக் கேப்டன் ஆடிட்டு இருக்கான். அது கேப்டன் தான், அதனால ஆனா ஆடிதான் கேப்டன் ஆடிட்டு இருக்காரு. போலிங் போடுறாரு, பேட்டிங் பண்றாரு. அவன் சொல்லிட்டு இருக்கான், எடுறான்றான். அந்த ஆர்ச்சர் ஆல்மோஸ்ட் அவுட் வருது. அவர் லாஸ்ட் யோசி அப்படின்றாரு ஸ்டைல். அவரு யாரு நம்ம வராங்க. அவர் ஸ்டைல் செம ஸ்டைல் தான். ஏன்ச்சிக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு ஒரிஜினாலிட்டியோட வரான். நல்லா பண்ணியிருக்கான். 2 மேட்ச் கேப்டன் பண்ணி வின் பண்ணியிருக்கான்.
Why are you so quick to jump and criticize, Chica? I don't understand. கிரிட்டிசைஸ் பண்றா, ஸ்டைலா பண்றான்றா, ஒரு லாஸ்ட் Why does your generation not like that the new generation is coming out? Okay, they are brave enough, they ஐயா, are bold enough. ஆமா ஆமா, என் ஆளை விடப்பா, நீங்க ஆமா, நீங்க என்ன வேணா பண்ணிக்கப்பா, நீ என்ன வேணா திட்டுக்கப்பா, நீனும் சரி, உன் பையன் அண்ணன் நான் ஆதித்யார் சரி, நீங்க என்ன வேணா சொல்லுங்கப்பா, நான் ஒத்துக்கிறேன்ப்பா. ஒரு கேள்வி கேட்டா பாரு, அவன் வந்து ஏதோ அவன் வந்து நல்லா கேப்டன்சி பண்ணி மேட்சை வின் பண்ணி கொடுத்திருக்கான் டீமுக்கு 210 டிஃபெண்ட் பண்ணி. அவன் கேப்டன்சி தெரியாது, டீம் 100% கேப்டன்சினால தான் வின்னுச்சிக்கா. லாஸ்ட் 2 ஓவர் ஆர்ச்சரும் துஷார் தேஷ்பாண்டே கொடுத்ததும் நீங்க சொன்ன மாதிரி நீங்க அவன் சந்தீப் சர்மாக்கு திருப்பி கொடுத்து இல்லாட்டி நான்ட்ரே பர்கர் கொடுத்ததுன்னா மேட்ச் மேபி டிஃபரெண்டா போயிருக்கலாம். அவன் ட்ரஸ்ட் பண்ணி அவன் கரெக்டா கொடுத்துருக்கான். யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் வேர் கிரெடிட் இஸ் டியூட். யூ கான் சே அவன் கேப்டன்சினால வின் பண்ணல. இதே MS தோனி பண்ணியிருந்தாருன்னா MS தோனினால தான் வின் பண்ணோம் அப்படின்னு ஒத்த கால நின்று இருப்பேங்க. உங்களை பத்தி தெரியும் எனக்கு. சும்மா நான் எப்படி சொல்றேன், ஜாஃப் ராஜா செம்மையா போலிங் போட்டான், துஷார் தேஷ்பாண்டே செம்மையா போலிங் போட்டான். பட் ஆனா அது ஒத்துக்கிறேன், how he gave the ball to Tushar Deshpande, nobody knows. I was surprised, but probably he's been practicing for the death bowling. Ivan nalla bowler அப்படின்னு சொல்லிட்டு. But what an over by Tushar Deshpande, last one. Amazing. How did MS Dhoni give the ball to Joginder Sharma? Nobody knows. But it worked out really, really well. See, captaincy, you need that little bit of luck factor also, Chica. So today, Riyan Parag captained really well, and I will not accept your criticism of Parag. But yeah, anyway, let's move on. Let's move on to the big match Naliki. How can CSK get 2 points? ஏன்னா இப்போதைக்கு ப்ரொடியூசர் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் போடுங்க. All teams have played two games except LSG and RCB. RCB are playing the second game against CSK. CSK ஓட third game இருக்கும். LSG நாளைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஆட போறாங்க. We'll talk about that later. But main game, what should be the CSK's bowling combination? Yenna batting combination? Yenna Deval Brewis is only cleared to play the April 11 game, so he's going to miss out this game also. So Yenna 11 irukka pode. There are slight reports coming in that Josh Hazelwood might play tomorrow அப்படினு. அது உண்மையா இல்லாட்டி வந்து அது வந்து ஒரு பொறலையா தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கணும். How they'll fit in Hazelwood when Jacob Duffy has just done well, அது ஒரு கேள்வியா இருக்கும். But Chica, RCB start as outright favorites, Chica, and they've had the better of CSK the last couple of seasons. Enna panano CSK ke? How are they going to make a comeback? Are RCB just too strong on paper? On paper, RCB obviously is a very strong side. Let's be very clear. Head to head partner, CSK is way ahead. Whether it's in Bangalore or whether it's in what you call Chennai, where it is head to head, CSK has blown out RCB. The last few years, only few times RCB last year they did well both in Chennai and Bangalore. That's okay, but I'm telling you today, you wait and watch. நான் சொன்னா நீ வளரீங்கன்னு சொல்லி வேண்டிய வியூவர்ஸ் சொன்னாரு. எனக்கு ஏதோ தோணுது பாரு, ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் நடக்க போகுது. ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நாளைக்கு போட்டு மொத்தம் போறாங்க RCB CSK, மொத்தம் போறாங்க CSK, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு 99.99% of the whole world is thinking, ஐயோ CSK போட்டு பொசிக்கிட்டு போறாங்க, மொத்திட்டு போறாங்கன்னு. எனக்கு ஏதோ தோணுது, ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் மேட்ச் இருக்க போது நாளைக்கு. ஆஹா, CSK வின்னா அப்படி நல்லா பார்க்க போறாங்க நாளைக்கு. எப்படி வின் போனாங்க, ஏது வின் பண்ணா எனக்கு தெரியாது, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. I'm just saying, என்ன okay, சொல்ல ஏன்னா what is the cricketing reason behind that, or there is no cricketing reason? No cricketing reason. Either no cricketing logic at all behind this. Let me be very frank with you. I'm telling you honestly, there's no cricket knowledge. இது ஏன்னா இது எப்பாவது ஒரு வாட்டி எல்லாரும் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்காங்க. 99.99% of the people or 99% of the people are thinking RCB actually நாளைக்கு ஐயோ போய் உதவாங்க போறாங்கடா CSK அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. CSK ஃபேன்ஸா இருக்கட்டும், RCB ஃபேன்ஸா இருக்கட்டும், கிரிக்கெட்டிங் ஃபேன்ஸ் எங்க வரணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஏதோ தோணுது, நாளைக்கு ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் இருக்கு போது பாரு. ஏன்னா everything to gain, nothing to lose for the CSK. Let's be very, put it this way. CSK are going now not as a favorites. For a change, CSK are going out not when RCB are not only favorites. CSK இந்த டீமான் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். இந்த bowling வச்சு எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னா அங்கதான் பாரு. நான் என்னத்தமா சொல்லுவேன், okay, slight fight time. I still believe you take the CSK 11. நான் என்ன பண்ணுவேன்னா மேட் அகில் ஹுசைன் ஆடுவேன். புரியுதா? 12ல ஜேமி ஓட்டன் கொண்டுருவேன். நான் ஜேமி ஓட்டனை 12ல கொண்டு இந்த 11ல என்ன பண்ணுவேன், கார்த்திக் ஷெவாக் இம்பாக்ட் சம்பா அடிச்சுட்டு மேட் ரெண்டி தூக்கிட்டு ஓவர்டன் கொண்டு வந்துட்டு
Akhil Hussain எடுத்துட்டு வந்துருவேன். So for me, my 12 will be Ruturaj Gaikwad, Sanju Samson, Ayush Patre, Sarfraz Khan, Karthik Sharma, Shivam Dubey, Prashant Veer, Anshul Kamboj, Khalil, Overton, what do you call, Noor Ahmed, and even Akhil Hussain. 3 foreigners. புரியுதா? If you are bowling first, I'll play Akhil Hussain the 11. புரியுதா நான் உனக்கு? வந்து டிஃபரெண்டா ஆடுவேன் சீக்கா. I'll give the bowling the I as know, much. sir. Yeah, after seeing what you call guys like Samir Rizvi blossoming like that, it's very unfair to drop Karthik Sharma or Prashant Veer ஒரு match chance கொடுத்தா But yeah, ஆனா Prashant Veer bowling கொடுக்கணும். see நீங்க பிரசாந்த் வீர் ஆடி நீங்க bowling கொடுக்கல, கேப்டன் உங்களை ட்ரஸ்ட் பண்ணலனா, தி ஒன்லி வே நாளைக்கு சிஎஸ்கே அவங்களோட bowling-அ வந்து சார்ட் அவுட் பண்ணா, ஐ பிலீவ் அவங்களோட பெஸ்ட் bowling அட்டாக் ஆஸ் இஸ் வேர் இஸ் இன்னி தேதிக்கு ஆஸ் இஸ் வேர் இஸ் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு என்னமோ இந்த காம்பினேஷன்ல போனாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணும். நீங்க அவங்களோட பேட்டிங்கை நான் மாத்தவே மாட்டேன். கார்த்திக் சர்மா வரைக்கும் அப்படியே வச்சுப்பேன். சர்ஃப்ராஸ் கான் at 5, டூபே at 4, சர்ஃப்ராஸ் at 5, கார்த்திக் சர்மா at 6. 7ல ஜேமி ஓவர்டன் எடுத்துட்டு வருவேன். பிரசாந்த் வீருக்கு பதிலாக ஜேமி ஓவர்டன் எடுத்துட்டு வருவேன். ஏன்னா எனக்கு அந்த ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் அங்கே கிடைக்கும் எனக்கு. 8ல நூர் அஹமட், 9ல அன்ஷுல் கம்போஜ், 10ல கலீல் அஹமட், 11ல Akhil Hussain. Akhil Hussain can also give me batting. So in case எனக்கு 9ல batting வேணும்னா he can again come. Noor Ahmed is a good enough batter at 8. Akhil Hussain is a good enough batter at 9. 10 and 11 Khalil Ahmed and Anshul Kamboj. 12 I will still keep Matt Henry Chika. Yeah, Matt Henry வச்சுப்பேனா, இன்கேஸ் அந்த மிடில் ஓவர்ஸ்ல உனக்கு ஒரு bowling உனக்கு குஷன் வேணும்னா, ஐ ஸ்டில் ஹேவ் அ ஃபாஸ்ட் bowler டு போல் 1 ஓவர். இன்கேஸ் அந்த ஆர்சிபி விக்கெட் இஸ் லிட்டில் ஃப்ரெஷ். லாஸ்ட் மேட்சும் பார்த்தோம், ஜேக்கப் டஃபிக்கு நல்ல கேரியன் நல்ல பவுன்ஸ் இருந்தது அந்த விக்கெட்ல. இன்கேஸ் ஐ கேன் யூஸ் திஸ்னா, மை bowling இஸ் கவர்ட் நோ. எனக்கு எல்லா ஃபேஸ்லயும் ஒரு bowling போடுறதுக்கு அகில் ஹுசேன் அண்ட் கலீல் அஹமட் ஆரம்பிக்கலாம். நீ நடு ஃபேஸ்ல நீ மேட் ஹென்ரியை யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணலாம். So you have other options. I think this would be CSK's best 12 ன்னு எனக்கு ஒரு பிலீஃப் இருக்கு. உனக்கு பேட்டிங்ல லோடடா இருக்கு. உனக்கு 7ல ஜேமி ஓவர்டன், 8ல உனக்கு நூர் அஹமட், 9ல அகில் ஹுசேன். அதான் ஒன் டீமுக்கு டீம் என்ன டிஃபரன்ஸ்னா, நீ பிரசாந்த் வீர் பதில் நீ வந்து மேட் ஹென்ரி வச்சிருக்க 12ல. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். Your 12, you have instead of Prashant Veer, you have Matt Henry. No, I will go with Prashant Veer. I'll trust him. பாரு எப்படி ஒரு மேட்ச் you can't judge the point. ஆமா, ஒரு 5 பால் தான் ஆடிட்டான். Okay, short ball you don't know. So I would not. நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட். I try to give 1 or 2 overs. Okay சீக்கா, பட் நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட் சீக்கா. உங்களோட கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட் வந்து 4 overs ஸ்பின் யூஸ் பண்றதுக்கே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு. He is not a spinners friendly captain. He is an out and out fast bowlers captain. He needs fast bowlers. அவருக்கு வந்து ட்ரஸ்டே அவர் மீடியம் பேசஸ் மேல தான். நீங்க பாரு, லாஸ்ட் மேட்ச் வந்து பிரசாந்த் வீர் ஒரு ஓவர் கூட கொடுக்கல. எல்லாருமே அடி வாங்கிட்டு இருக்கும்போது பிரசாந்த் வீருக்கு அப்பவே ஒரு ஓவர் கொடுக்காத போது இந்த கிரவுண்ட்ல எங்க கொடுக்க போறாங்க ஆர்சிபிக்கு எதிரான அப்படி எனக்கு ஒரு தாட் வருது. அண்ட் பேட்டிங்ல அவரோட பெட்டர் வந்து ஜேமி ஓவர்டன் அட் நம்பர் 7 இப்போதைக்கு. he is still not probably up to speed. we have to wait and see. சான்ஸ் கொடுத்தாதான் நீங்க சொல்றது ரைட். பட் நான் இப்போ எனக்கு 2 points முக்கியம். என்னோட 2 points எப்படி கிடைக்க போகுது? அட்லீஸ்ட் என்னோட ஒரே பாசிட்டிவ் என்னன்னா, என்னோட பேட்டிங் இஸ் ஏபிள் டு கெட் 210 runs வித்தவுட் சஞ்சு சாம்சன் ஃபயரிங், வித்தவுட் ருத்துராஜ் கைக்வாட் ஃபயரிங். இவங்க 2 பெரிய தலை அண்ட் வித்தவுட் டெவால் ப்ரூவர்ஸ் இந்த 11. இந்த 3 பேரும் பெருசா ஒன்றும் பண்ணாமே ஐ வாஸ் ஏபிள் டு கெட் 210னா எனக்கு என் பேட்டிங்ல கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஸோ ஐ எம் நவ் ப்ரிப்பேர்ட் டு கிவ் மை bowling that cushion. இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் சிஎஸ்கே டு கோ and see if they can bat first and get 225, 230 plus, and then in the Akhil Hussain being coming into the 11 with Jamie Overton coming into the 11, ஒரு bowling ஒரு extra cushion உனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா maybe CSK can pull off a victory. That is the only way I see CSK pulling off a victory. I'm saying the same combination. The difference in Prashant Veer and Matt Henry for you. The combination is there, but thought process is the same. The thought process is the same. I'm having Jamie Overton in my team. I'm also having Akhil Hussain in my team. புரியுதா உனக்கு? சேம். நீ Matt Henry 12 போடுங்க, நான் பிரசாந்த் வீர் 12 போடுறேன். வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது between your team and me. Thought process is the same. I still bat first, score 230. இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி without Sanju, without Devan Purvis, without Rutu, we scored 209. Okay, இவங்க 3 பேர் 2 ஒருத்த கிளிக்காச்சுனா போடுறா, நம்ம ஈஸியா 225, 230 அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணி 230 அடிஸ் ஆர்சிபியோட அவங்க மாட்டிப்பாங்க அண்டர் பிரஷர். லெட்ஸ் பி வெரி கிளியர்.
230 is not an easy score to get any kind of wickets. 230, 225, man, very, very difficult. And see, if you see, அங்கதான் உனக்கு வந்து அகில் ஹுசைன் will be very useful, ஜேபி ஓட்டன் will be very useful, கம்போஜா இருக்கட்டும், நூரா இருக்கட்டும், கலீலா வச்சு மேனேஜ் பண்ணணும் தான். புரியுதா உனக்கு? So that is how we should go tomorrow. That's what's going to happen tomorrow. நீ பாரு, கடைசியில என்ன ஆக போகுது பாரு. இவங்க அப்பதான் போட போறாங்க. இப்ப ஃபில் சால்டர் கோலி தான் அவங்க ஓபன் பண்ணுவாங்க பேட்டிங். கரெக்ட்? அவங்க பேட்டிங் அவங்க டீம் 11 மாத்த போறது. நீ ஆர்சிபி டீம் போடுப்பா. ஆர்சிபி are not going to change the 11. Correct? They are going to play with the same 11 unless you say, if you say that Hazelwood is coming in for Jacob Duffy, I don't know about the news. But otherwise they're not going to change the 11. Let's be very clear. Right? That's where I feel Akeal Hosein will be very useful because Phil Salt Mari player is still not a click. World Cup first 2 match fail ஆயிருக்கான். புரியுதா உனக்கு? அங்க மாதிரி அந்த அகில் ஹுசைன் ஃபில் ஷாட் எங்க எடுத்தான்னு வச்சுக்கோ, அவர் விராட் கோலி எங்க மாட்டினாங்க பேசி சொல்ற மாட்டினாங்கன்னா. That's why I said நீ கிரிக்கெட்டிங் ரீசன் நல்ல ஆப்ஷன் ஜிகா அகில் ஹுசைன் அகைன்ஸ்ட் நல்ல நான் சொல்றேன். if they don't use that ஆனா if CSK play with the same team இல்ல நாங்க இதே டீம் தான் பேக் பண்றோம் இதே டீம்ல போனாங்கன்னா RCB மெரிச்சிட்டு போயிடுவாங்க. அனி நான் இந்த சேஞ்ச் ஷூரா பண்ணுவானே. அகில் ஹுசைன் நிச்சயம் வருவான். ஓவர் 11 வந்து அவன் ஆடுவானே. எப்படி டிராப் பண்ணி ஆட போறான் அவங்க 12 அந்த காம்பினேஷன் அவங்க கையில விட்டுறலாம். நம்ம 2 பேரும் நம்ம காம்பினேஷன் சொல்லிட்டு இருக்கோம். லெட்ஸ் பட் நான் வந்து வேற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டேன். ஷூரா சொல்றேன். ஆனா சிஎஸ்கே டாஸ் பண்ணி சேஸ்லாம் பண்ண கூடாது. பேட் ஃபர்ஸ்ட் தான் பண்ணும். அவங்க பேட் ஃபர்ஸ்ட் கூட நாட் a bad option சீக்கா. இந்த bowling attack வச்சிட்டு போறீங்கன்னா நீங்க சேஸ் பண்றதும் நாட் a bad option எனக்கு தோணுது சீக்கா. I think so. If CSK can get the other team within 210, 215, they'll be confident. And the batting firepower சஞ்சுக்கு யாருக்காவது மாட்டிக்கிச்சுன்னா they'll be confident. ஏன்னா சிஎஸ்கேக்கு ஒரே பாசிட்டிவ் இப்போதைக்கு அவங்களோட பேட்டிங் தான். ஸோ அவங்களோட பேட்டிங் தான் பாசிட்டிவ் இருக்கு. நீ சொன்ன மாதிரி watch we do, we would have to go on the strength. Our strength is maximize as batting tomorrow. Your strength is only batting. Now minimize your risk. That is, your risk is what? Your bowling. Minimize your risk. For minimizing your risk, you're bringing Akeal Hosein, you're bringing Overton. புரியுதா உனக்கு? So that both sides are covered. So you're maximizing your batting, you're minimizing your what you call risk. That is your weakness. So strength maximize பண்ணி weakness கொஞ்சம் minimize பண்றேன். இப்படி போனானா there's a good chance. நான் இதெல்லாம் கூட ஒன்று விட்டுறேன். நான் சொல்றேன் because the world is expecting that RCB is going to medicify us tomorrow. அதனாலேயே RCB உதவாங்க போறாங்க நாளைக்கு. எப்படி உதவாங்கன்னா கேட்காது என்ன எப்படி நான் கேட்க சொல்லிட்டு கிரிக்கெட்டிங் பாயிண்ட் கிடையாது சொல்லிட்டேன். நான் கிரிக்கெட்டிங் பாயிண்ட் நம்ம இது வரைக்கும் பேசியாச்சு. கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட் ஹவு டு வின் நம்ம பேசியாச்சு. கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட் பேசியாச்சு. நவ் ஐ அம் டாக்கிங் பியாண்ட் கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட். எனக்கு எப்படி எழுதுனா தெரியாது. நாளைக்கு சிஎஸ்கே எப்படி அடிப்பானா ஒன்னு எய்தர் RCB will be over confident number 1 or அந்த எனர்ஜி ஆஃப் பீப்புள் ஆர் சோ மச் ஷுவர் RCB எங்க ஏதாவது கடவுள் ஒருத்தர் வந்து எனர்ஜி சிஎஸ்கே கொண்டு வந்து சிஎஸ்கே வின் பண்ண போற மாதிரி நாளைக்கு அதான் ஆக போகுது. நாளைக்கு எப்படி வின் பண்ண போறாங்க நாளைக்கு சிஎஸ்கே வின் பண்ண போறாங்க. I mean ஒன்னானா see it still the way CSK எல்லாரும் பாக்குறாங்கன்னா it looks really scary. இந்த வருஷமும் லாஸ்டா அப்படின்னு I still believe இந்த மாதிரி ஒரு bowlingல if they can make this change, if they can get Akeal Hosein, Jamie Overton and if they can give the still it's not a பேப்பர்ல நீங்க பாக்கறச்சே ஐயோ ஒரு பயப்படுற மாதிரி ஒரு bowling attack கிடையாது ஒண்ணு கூட. It doesn't but it slightly tilts that cushion towards bowling. ஒரு cushion இருக்கு maybe நம்ம batting I still believe the problem is நூர் அஹ்மத் சரியா bowling பண்ணல. நீ நூர் அஹ்மத் மட்டும் நல்லா bowling பண்ண ஆரம்பிச்சா நூர் அஹ்மத் மட்டும் இல்ல சீக்கா. even Khalil Ahmed அவர் யூசுவலா பவர் பிளேல நிறைய லாஸ்ட் இயர் highest number of wickets and power play that is also missing for CSK. பவர் பிளேல நம்ம செம அடி வாங்கி இருக்கோம் லாஸ்ட் 2 மேட்சா. சோ அததான் நீங்க ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ண பார்க்கணும். யார் அந்த பெட்டர் ஆப்ஷன்? அகில் ஹுசைன் தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆப்ஷன் அவுட் சைட்ல இருந்து. ஹீல் பி a very good so அதனால தான் உங்களுக்கு வந்து that is why I will still keep Matt Henry in the team. அதுதான் ஒரே ரீசன். the only reason why I'll still keep Matt Henry in the team is in case ஏன்னா there in Chinnaswamy the wickets are fresh சீக்கா. நிறைய யூஸ் பண்ணல லாஸ்ட் இயர் because the ground was banned. so நிறைய யூஸ் பண்ணல அந்த ஸ்டேடியம். so அதனால the wicket was fresh. last match ஜேக்கப் டஃபிக்கு நல்லா அந்த பவுன்ஸ் கட்சது நம்ம பார்த்தோம். yes they scored 200 but there was good bounce. so maybe having that extra seamer option Matt Henry middle oversல it might prove to be good. Let's see. But RCB really do start as favorites. If CSK don't make those changes, I believe RCB will win that match. If they do make the changes, I think it might become a close match. If CSK Sanju is due a big score, நாளைக்கு அடிச்சானா சஞ்சு
maybe CSK might pull off a big surprise. I'm actually going for a CSK surprise win tomorrow. நான் முதல்ல சொல்றேன் இப்போ வந்து பிளேட்டை மாத்திட்ட பாத்தியா நான் என்ன சொல்லிருந்தேன் நான் சொன்ன மாதிரி எப்படி வின் பண்ண போறாங்க தெரியல ஏன்னா உலகமே தான் பேசுறேன் ஆர்சிபி அடிக்க போறாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸா இருக்கணும் ஆர்சிபி ஃபேன்ஸா இருக்கணும் IPL ஃபேன்ஸா இருக்கணும் எல்லாம் நினைக்கிறாங்க மெதிக்க போறாங்கன்னு நினைக்கிறாங்க இப்ப கட்சியில பாரு சிஎஸ்கே வின் பண்ண போறாங்க அப்படின்னு ஜாலியா நம்மள சிரிச்சு பேச போறாங்க போஸ்ட் மேட்ச் ஷோல பண்ணுவோம் எங்க லைவ் வாட்ச் எல்லாம் நான் இந்தியா வியூஸ் மறக்காதீங்க லைவ் வாட்ச் எல்லாம் மிஸ்டர் ஆதித்யா ஸ்ரீகாந்த் வருவாரு இவங்க 2 பேர் என்ன ரோஸ் பண்ணுவாங்க அதுவும் இருக்கு I'm sure Annie will get some of the interesting guests maybe guys like MPJ or somebody and end of the day நீங்க பாருங்க ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் மேட்ச் நாளைக்கு அதுக்குலாம் நம்ம அப்படி பவுன்ஸ் பேக் பண்ண அதுக்கப்புறம் டெவால் ப்ரூக்ஸ் உள்ள வந்துருவான் அதுக்கப்புறம் தலைவர் தோனி வந்துருவான் 2-3 மேட்ச் கழிச்சு அப்புறம் டிஃபரெண்ட் டீமா இருக்கு பா என்ன ஒரு எவர் பாசிட்டிவ் கையா நீங்க சொல்ற மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் பட் சிஎஸ்கே டோன்ட் மேக் த சேஞ்ச் ஆனா நாளைக்கு வந்து அகில் ஹுசேன் 11ல எடுத்துட்டு வரல ஜேமி ஓவர்டன் 11 எடுத்துட்டு வரல அப்படியே ஆடினாங்கன்னா ஆர்சிபி வின்னு. ஸோ எனக்கு வந்து ஒரு அதுலதான் நான் வந்து ஒரு இது வச்சிருக்கேன். அகில் ஹுசேன் நாளைக்கு ஆடி பவர் பிளேல போலிங் போட்டு ஒரு 2 விக்கெட் எடுத்தானா ஒரு சான்ஸ். எனிவே அது ஒரு மேட்ச். ஆனா SRH LSG அந்த மேட்ச் சொல்லிடலாம் நம்ம. SRH LSG ஐ திங்க் நாளைக்கு SRH கொஞ்சம் மொமெண்டம் பில்டப் பண்ணின்னு இருக்காங்க. பேட் கமின்ஸ் April 17th அப்புறம் தான் வந்து விளாட முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டில் தென் தே ஃபவுண்ட் சம். அவங்க பாருங்க அவங்களும் லாஸ்ட் மேட்ச் தே ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அ ஃபார்முலா. சரி ஓகே ஃபைன், இது ஒரு டீசென்ட் ஃபார்முலா KKRல ஒர்க் அவுட் ஆச்சு. We don't know if it will work out in Hyderabad, but tomorrow LSG has gotten the better of SRH quite a few times, last or a couple of times, but SRH will start the match as favorites, Chika. I think SRH will be a paka favorites. LSG ஒரு மாதிரி டப்பா சைடுறா, போலிங்கும் கிடையாது பேட்டிங்கும் கிடையாது, ஒரு மாதிரி அதே டாப் ஃபோர் வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சொல்ல போறாங்க. சரி, போலிங்ல டெட்லி போலிங்லாம் கிடையாது LSGல, புரிஞ்சுக்கோங்க. I mean, in all fairness, it's not அவன் காம்பினேஷன் சரியா அவன் கொண்டு வரல இன்னும். ஸோ அவன் பேட்டிங் ஆர்டர் அதே ஆடுனா இப்போ நிக்லஸ் பூரன் அடிக்கணும், ரிஷப் பந்த் அடிக்கணும், அவன் பேர் என்ன மாக்ரம் அடிக்கணும், இந்த மாதிரி தான் அவங்க ஆடிட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஆள் விட்டோன்னா அப்புறம் அவங்க ஆளே கிடையாது அவங்களுக்கு. அண்ட் போலிங்ல எஸ் ஷமீஸ் போலிங் பிரின்ஸ் யாதவ் போன மேட்ச் நல்லா போட்டான். எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ரிக் நாக்கியா தூக்கிடுவாங்க. வேற எவனா போட்டணும் அவங்களுக்கு. அதுதான் மோஷன் கான் பிரில்லியன்ட்லி போன மேட்ச் யூலாட் கிடுது. திக்வேஷ் ராத்தி உள்ள வந்துருவான் அவனுக்கு. திக்வேஷ் ராத்தி நிச்சயம் வந்து போலிங் சீக்கா. ஆக்சுவலி அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஷமி, பிரின்ஸ் யாதவ், மோஷின் கான் 3 பேரும் நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ். திக்வேஷ் ராத்தி ஒரு நல்ல ஸ்பின்னர். ஆண்ட்ரிக் நாட்கே if he gets firing it could be a good potent attack actually. பட் அனி இது பார்த்தா நீ LSCS அதுக்கு நீ SRH எடுத்து வச்சுக்கோ. போலிங் வந்து ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணுவாங்க. இப்போ போன மேட்ச்லாம் பார்த்தா Chika, LSG have a better bowling attack than SRH, Chika. Come on, Chika. LSG has a better bowling attack, but I like the boy Shivam Kumar. He's a very good bowler, Shivam Kumar. ஆனா ஒண்ணுப்பா இந்த Digvesh Rathi was proven last year. I'm not saying no, but இவங்கள மாத்தியானது இந்த டேவிட் பெயின் ஆட முடியாது இவங்களுக்கு. வேற ஆடியானோம் இந்தியன் பவுலர் ஆடுப்பா. இந்த பெயின்னா 35 35 யங்ஸ்டர் ஆடக்கூடாது SRH. So I still believe that SRH will be favorites for tomorrow. In my opinion, SRH will be favorites. Surely because of batting power. எனக்கு என்னமோ LSG சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்கன்னு தோணுது. பார்க்கலாம். Anyway, guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Holy Sana. Click the links in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.